அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில் கல்வி, வேளாண்மை, தொழில் ஆகியவற்றில் வரலாற்று சாதனை படைத்த மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் ஜூலை 15ஆம் தேதியில் அவர் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த மைனர் இனாம் ஒழிப்பு மற்றும் ரைத் வாரியாக மாற்றுதல் சட்டம் 1963 சம்பந்தமாக சில கருத்துக்களை நான் பகிர்விட விரும்புகிறேன். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக விஜயநகர மன்னர் மற்றும் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இனாம்கள், பல வகை இனாம்கள் வழங்கப்பட்டது. அதில் மேஜர் இனாம் முழு கிராமத்தையோ அல்லது பல கிராமங்களையோ உள்ளடக்கி அங்கு வாழ்கிற மக்களுக்கு வழங்கப்பட்டது. மைனர் இனாம்ஸ் சிறு சிறு நிலங்கள், புலவர்கள், படைவீரர்கள், அரசு அதிகாரிகள், பிராமணர்கள், ஆலயங்களிலே மேளம் வாசிப்பவர்கள், நாதசுர கலைஞர்கள், தேவதாசிகள் என்று சொல்லி அவர்களுக்கு சிறு சிறு நிலங்கள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக அந்த நிலத்தில் இருக்கிற வருவாயை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று. நிலத்தின் உரிமை குடிவாரம் மன்னரிடம் இருந்தது. மேல் வாரம் அதில் வருகிற வருமானம் உழுவோனிடம் இருந்தது. அவன் 6இல் ஒரு பாகத்தை அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும். இதுபோன்று தமிழகத்திலே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் சிறு இனாம்களாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இனாம் பெற்றவர்கள் பலர் தங்களால் அணிவிக்க முடியாமல் விற்பனை, சாஸ்வத குத்தகை, போக்கியம் என்று சொல்லி பலருக்கு வில்லங்க பராதீனம் செய்திருந்தார்கள். யாரெல்லாம் அதுபோன்று எழுதி ஆவணம் பெற்றார்களோ அவர்கள் அனுபவித்து வந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் 13/4/1954 தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார். 9 ஆண்டு காலம் 2/10/1963 வரை முதலமைச்சராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த இனாம் நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டது. இனாம்தாரருடைய வாரிசுகள் தங்களுக்கு அந்த நிலத்தை எல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நிலத்தில் மராமத்து செய்து விவசாயம் செய்த விவசாயிகள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இருவருக்கும் வேண்டாம், சம்பந்தப்பட்ட ஆலயத்துக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி இந்து அறநிலையத்துறை கேட்டது. இந்த பிரச்சனையை கண்டறிவதற்காக அரவக்குறிச்சி திரு சதாசிவம் எம்எல்ஏ அவர்கள், காங்கேயம் கேஜி பழனிசாமி கவுண்டர் எம்எல்ஏ அவர்கள் இருவரை கொண்ட கமிட்டி அமைத்தார். அவர்கள் கொடுத்த சிபாரிசு, நிலங்களை விவசாயிகள் அறிவித்தால் அவர்களுக்கு பட்டா கொடுத்து விடுங்கள், இனாம்தார்கள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டால் அது அவர்கள் அனுபவத்தில் இருந்தால் அவர்களுக்கு பட்டா கொடுத்து விடுங்கள், இருவருக்கும் அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் ஆலயத்திடம் கொடுத்து விடுங்கள் என்று யோசனை சொன்னார்கள், கருத்து தெரிவித்தார்கள். காமராஜர் அதற்கு சட்டம் கொண்டு வர முடிவு செய்தார். அதனுடைய விளைவாக மெட்ராஸ் மைனர் இனாம்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைத்வாரி மசோதா 1962 27/4/1962 தாக்கல் செய்தார். நேரடியாக மசோதாவை அவர் சட்டமாக்கி விடவில்லை.
காமராஜர் எப்பொழுதுமே தீர்க்கமாக தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பார். ஆனால் முடிவு எடுத்து விட்டால் அதில் பின்வாங்க மாட்டார். அந்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 7/5/1962 அன்று சட்டமன்ற கூட்டுக்குழுவை நியமித்தார். நம்முடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் தலைமையிலே 21 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அதில் பேராசிரியர் அன்பழகன் கூட இடம்பெற்றிருந்தார். தலைசிறந்த இந்தியாவின் தலைசிறந்த நீதிபதியாக விளங்கிய டாக்டர் PV ராஜமன்னார் உறுப்பினராக இருந்தார். அவர்கள் எல்லா அம்சங்களையும் ஆய்வு செய்து 9/8/63 அன்று ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி தன்னுடைய ரிப்போர்ட்டை தாக்கல் செய்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மைனர் இனாம்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டு ரைத்வாரி இனாமுறையை ஒழித்து ரைத்வாரி பட்டா வழங்குவதற்கான சட்டம் 1963 காமராஜர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். அது 28/1/64 பாரத குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்று 5/2/64 அரசாணையாக அமல்படுத்தப்பட்டது. இந்த நிலத்தை உழுவோர்கள் யார், எந்தெந்த நிலங்கள் இனாம் நிலங்கள் கண்டுபிடிப்பதற்காக ஒவ்வொரு மண்டலம் வாரியாக ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார் நியமிக்கப்பட்டார்கள். நம்முடைய பகுதியிலே ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சேலம், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளிலே நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் டெப்டி தாசில்தார் இனாம் நிலங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளிடம் விண்ணப்பங்கள் பெற்று அவர்களுடைய ஆவணங்களை எல்லாம் பெற்று கிராம கர்ணம் மற்றும் இனாம் தூய பதிவேடுகளை பெற்று முறையான விசாரணை நடத்தி பட்டா கொடுத்தார்கள். அதற்கு என்ன வழிவகை பின்பற்றப்பட்டது? முக்கியமான பிரிவு 8(1) இனாம்தார் அவன் பூமியில் இருந்தால் அவனுக்கு பட்டா கொடுத்துடலாம். கிரயம் வாங்கி அனுபவிக்கிற விவசாயி 8(2)(1)A படி 1/4/60 முன்பு 60 ஆண்டு காலம் அந்த நிலத்தை உழுது பயிரிட்டு சாகுபடி செய்திருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவனுக்கு பட்டா வழங்குவது. 8(1)B 1/4/60 முன்பு 12 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அனுபவித்திருந்தால் நிபந்தனையோடு பட்டா அந்த நிலத்திற்கான நியாயவார குத்தகையை அரசுக்கு செலுத்த வேண்டும். இதான் அடுத்த சப்ளாஸ். ஒருவேளை இனாம்தாரும் இல்லை, நிலத்தை கிரயம் வாங்கிய அனுபவிப்பெறும் இல்லை என்று சொன்னால் அந்த நிலத்தை கோயிலுக்கே கொடுத்து விடலாம். இதுதான் சட்ட விதி. இந்த சட்ட விதி அடிப்படையிலே தமிழகம் முழுவதும் விசாரணை நடத்தி இனாம் ஒழிப்பு செய்து ரைத்வாரி பட்டா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த ரைத்வாரி பட்டா பெற்ற விவசாயிகள் தங்களுடைய சொந்த பூமியாக ஏற்று கிணறு வெட்டி மின்மோட்டார் வைத்து வீடு கட்டி தென்னை மரம் வைத்து நீண்ட காலமாக 1970 வாக்கில் இந்த விசாரணையெல்லாம் முடிவுற்று விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு காலம் அனுபவித்து வருகிறார்கள். சமீபத்தில் கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கரூர் மாவட்டத்தில் சுமார் 471 காளைகள், 3390 பட்டாதார்கள், 3084.95 ஏக்கர் நிலம்
அதான் பிரச்சனை. இதுக்கு ஒரு சாரார் கோயில் நிலங்கள் என்கிறார்கள், விவசாயிகள் பட்டா பெற்ற நிலங்கள் என்கிறார்கள். இந்த நிலங்கள் அனைத்தும் 1970 தமிழ்நாடு மைனர் இனாம் ஒழிப்பு மற்றும் ரைத் வாரியாக மாற்றுதல் சட்டம் பிரிவு 8(1)(a) or 8(1)(b) படி முறையான விசாரணை நடத்தி பட்டா கொடுக்கப்பட்ட நிலங்கள். தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஆலய நிலங்களை எல்லாம் வில்லங்க பராதீனம் செய்யக்கூடாது என்று பூஜ்ய மதிப்பு செய்கிறார்கள். இந்த செட்டில்மெண்ட் என்கொயரி நடந்தது 1963 சட்டம் அமலுக்கு வந்ததுக்கு பின்பு. இந்த பூமிகள் எல்லாம் 1912 ஆங்கிலேயர் உருவாக்கிய முதல் RSR அல்லது இனாம் ஃபேர் ரெஜிஸ்டரில் ஆலயத்தின் பேரில் தான் இருக்கும். அந்த ஆலயத்தின் பேரில் அந்த 1912 ரெஜிஸ்டரை வைத்துக்கொண்டு எல்லா நிலமும் கோயில் நிலம் என்று சொல்லி சம்பந்தப்பட்ட செயல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட சப் ரெஜிஸ்ட்ராருக்கு நோட்டீஸ் அனுப்பி வில்லங்க பராதீனம் செய்யாதீர்கள், 0 வேல்யூ என்று சொல்லிவிட்டார்கள். 1963 சட்டத்தின் பிரகாரம் விசாரணை நடத்தி பட்டா கொடுத்த முன்பு, அதற்கு முன்பு இருந்த 1912 RSR ஒழிந்து விடுகிறது, மறைந்து விடுகிறது. இதில் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இனாம் பெற்றவர்கள் தேவதாசி இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தபோது தேவதாசிகள் இனாமாக பெற்ற நிலங்களை அவர்களே வைத்திருந்தாலும் சரி, அல்லது அவங்க வில்லங்க பராதீனம் செய்திருந்தாலும் சரி, அவர்கள் முழு உரிமையுடையவர்கள், பட்டாப்பெற அருகதையுடையவர்கள் என்று சொல்லி அரசாங்கம் தீர்மானிக்கிறது. இப்போ மேளம் வாய்த்தவனுடைய இனாம், தவில் வாசித்தவனுடைய இனாம், மாலை கட்டியவனுடைய இனாம், கிடுமுட்டி வாசித்தவனுடைய இனாம், இதெல்லாம் என்னாவது? ஆகவே இனாம் ஒழிப்பு 1963 சட்டப்பிரகாரம் முடிந்த பின்பு விவசாயிகள் முழுமையான பட்டாதாரர்கள் ஆகிவிடுகிறார்கள். இதை பொறுத்து இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக அரசனுடைய 0 மதிப்பின் மீது பல தரப்பினர் ஆட்சேபனை அனுப்பினார்கள். அதை விசாரித்து தமிழக அரசு நில நிர்வாக ஆணையர் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார், 15/5/2025 என்று. அந்த உத்தரவில் 8(1)(8(1)(a) 8(1)(b) பட்டா பெற்றவர்கள் அவருடைய அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி, அவருடைய தனிப்பட்ட சொத்து யாருக்கும் பாத்தியமில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அந்த இன்னும் உங்களுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், 14/6/1949 கும்பன் லக்ஷ்மணா எதிராக தாங்கிர்லா வெங்கடேஸ்வரலு என்ற வழக்கு, இனாம் பூமி சம்பந்தமான வழக்கு பிரிவி கவுன்சிலுக்கு செல்லுகிறது. மாதவன் நாயர் மிக தெளிவாக யார் பூமி அனுபவிக்கிறார்களோ அது அவர்களுக்குத்தான் சொந்தமுடைய, வேறு யாருக்கும் சொந்தமில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கரூர் பிரச்சனையில் நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தவேக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருடைய ஆலோசனையின் பேரில் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், வேளாண் குடியிலே பிறந்த நீண்ட காலம் அமைச்சராக இருக்கிற மூத்த அமைச்சர், அனுபவம் பெற்றிருக்கிற அமைச்சர் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள், இந்து அறநிலைத்துறையினுடைய துடிப்புமிக்க இளம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மற்றும் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் ஆலோசித்து 9/7/2026 அன்று 0 வேல்யூவேஷனை ரத்து செய்து விடுவார்கள். பட்டா கொடுக்கவில்லை. ஒரு சிலர் புரியாமல் 25,000 கோடி நிலத்தை பட்டா கொடுத்து விடுகிறார்கள். சிலர் பட்டா கொடுப்பது 70 பட்டா கொடுத்து முடித்து விட்டாச்சு. 0 விற்கவோ வாங்கவோ கூடாது என்று இந்த 0 மதிப்பீட்டை ரத்து செய்து விவசாயிகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த அரசுக்கு நான் நன்றி தெரிவிப்பதோடு, இன்னும் தமிழகத்தில் இருக்கிற குறிப்பாக திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம்,
ஈரோடு மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டத்தில் இருக்கிற இதர பூமிகள் எங்கெல்லாம் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் பட்டா பெற்ற விவசாயிகள் விவசாயம் தொழில் என்று அந்த நிலத்தை பயன்படுத்தி வருகிறார்களோ அவைகள் 0 மதிப்பு தீர்மானித்திருப்பதை முழுமையாக ரத்து செய்து விவசாயிகள் 2 ஏக்கர் நிலம் பேங்கில் லோன் வாங்க முடியல, குழந்தைக்கு லோன் வாங்க முடியல, கால்நடை வாங்க முடியல, அடமானம் வைக்க முடியல என்கிற கஷ்டத்தை இன்றைக்கு புதிய அரசு தீர்த்திருக்கிறது. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.S. செங்கோட்டையன் அவர்களை 2 முறை நான் நேரில் சென்று இது விஷயமாக பேசினேன். அவர்களிடம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று இதே வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்தது. அந்த வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ராவாச்சாரி ஆஜரானார், திரு சீனிவாசன் ஆஜரானார்கள், சண்முக செல்வம் ஆஜரானார்கள், நான் ஆஜரானேன். நீதிபதிகள் தெளிவாக விசாரித்து தடையாணை தரமாட்டோம், 29/7 எந்தெந்த நிலங்கள் கோயில் நிலங்கள், எந்தெந்த நிலங்கள் இனாமாக இருந்து பட்டா கொடுத்து என்கிற முழு விவரத்தையும் கொடுங்கள், 11/8 மாலை 3 மணிக்கு இறுதி விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆக விவசாயினுடைய நலன், உழுதுண்டு வாழ்வனுடைய நலனை காக்கின்ற காமராஜர் கொண்டு வந்த சட்டம், அந்த சட்டத்தின் நோக்கத்தை அமல்படுத்தியிருக்க இன்றைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறப்போரில் ஈடுபட்டிருக்க அத்தனை பேருக்கும், என்னுடைய விவசாயிகள் சங்கத்தினுடைய பல்வேறு தலைவர்களுக்கும், என்னுடைய ஈஸ்வரன் குருசாமி கூட நேற்று வந்திருந்தார், அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.